மரக்காணம் பக்கிங்ஹாம் கால்வாயில் ஒரே குடும்பத்தை மூவர் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அண்ணன் சடலம் மட்டும் மீட்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள இரட்டை சகோதரரை மீட்கும் பணி நடைபெறுகிறது. விவரங்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, முழுமையான விவரங்கள். வணக்கம் சிவரஞ்சனி. அதாவது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த அந்த சந்தைத்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன். இவருடைய மூத்த மகன் பாத்தீங்கன்னா லோகேஷ், அடுத்ததாக விக்ரம், சூர்யா. இவர்கள் இருவர் இரட்டையர்கள். இவர்கள் மூவரும் நேற்று மாலை பக்கிங்ஹாம் கால்வாயில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து நள்ளிரவு 11 மணி வரை தீயணைப்பு துறையினர் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இரவு நேரம் என்பதால் தேர்தல் பணி என்பது நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில இன்று காலை மீண்டும் தேர்தல் பணி என்பது தொடங்கிய போது ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட அண்ணன் லோகேஷ் உடல் மட்டும் தற்போது மீட்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து உடல் பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அதாவது காணாமல் போன இரட்டையர்களான விக்ரம் மற்றும் சூர்யாவை தேடும் பணி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணாநிதி. நாட்டின் சராசரி வருமானத்தை விட தமிழ்நாட்டில் சராசரி வருமானம் 2 மடங்கு அதிகம் என மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் வறுமையின் அளவு குறைவாக இருப்பதாக மாநில திட்டக்குழு செயல் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தெரிவித்துள்ளார். ஜெயரஞ்சன் எழுதிய 4 புத்தகங்கள் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் சுப வீரபாண்டியன், திரைப்பட இயக்குநர் கரு பழனியப்பன், திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஆகியோர் கலந்து கொண்டு நூல்களை வெளியிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஜெயரஞ்சன், நாட்டின் சராசரி வருமானத்தை விட தமிழ்நாட்டில் சராசரி வருமானம் 2 மடங்கு அதிகம் என்று கூறினார். வறுமைங்கிறது இந்தியாவிலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அளவு என்ன தெரியுமா? மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் நம்ம சொல்லல, நமது டெல்லியில் இருக்கக்கூடிய நித்தி ஆயோக் சொல்லக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலேயே மிகவும் குறைவாக 1.5 விழுக்காடு 2 விழுக்காடு இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். கேரளாவை விட இன்னும் கம்மி. புலம்பெயர் தொழிலாளர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியிருப்பதாகவும் ஜெயரஞ்சன் தெரிவித்தார். கட்சி ஆரம்பித்ததும் ஆட்சிக்கு வருவேன் என்று சொல்வது ஆணவ பேச்சு இல்லை என்றால் திமுக 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறுவது எப்படி ஆணவமாகும் என இயக்குநர் கரு பழனியப்பன் தெரிவித்துள்ளார். மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் எழுதிய புத்தகங்கள் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இயக்குநர் கரு பழனியப்பன் விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் நான் ஆட்சிக்கு வருவேன்னு சொல்லலாமா? இப்ப ஆரம்பிச்ச வருஷமே நீங்க ஆட்சிக்கு வந்துருவீங்களா? அது ஆணவ பேச்சு இல்லையா? அந்த 5 வருஷம் வேலை செய்வாங்களாம், எல்லா ஸ்கீமும் நல்ல ஸ்கீம் கொண்டு வருவாங்களாம். கொண்டு வந்த திட்டத்தை இந்தியா பூரா அவ்வளவு பேரும் காப்பி அடிப்பானா? நம்ம கொண்டு வந்து அவ்வளவு பேரும் காப்பி அடிக்கிறான், அவ்வளவு பேரும் காப்பி அடிப்பானா? ஆனா நாங்க 200 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னா அது ஆணவத்தியமா? உறுதியா ஜெயிப்போம் 200 சீட்டு, அவ்வளவு பேரும் சொல்ல ஒரு கூட்டத்திலையும். மேலும் பிற மாநில அரசுகள் பின்பற்றும் வகையில் கடந்த 5 வருடங்களில் மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வந்த அரசு 200 இடங்களை கட்டாயம் பிடிக்கும் என கரு பழனியப்பன் தெரிவித்தார்.